இன்ஷா அல்லாஹ் ஒன்னொன்னா படிக்கிறேன். பாருங்க, நல்ல கவனமா பாருங்க. இன்னைக்கு இந்த 3 மேல ஒரு 3 வார்த்தைகள், கீழே ஒரு 6 வார்த்தைகள், மொத்தம் 9 வார்த்தைகள் இருக்கு. 9 சொற்கள். இதை வந்து அப்படியே படிச்சு பழகும். ஒரு உச்சரிப்பு வந்து கரெக்டான தெளிவான உச்சரிப்புல படித்து பழகும் இன்ஷா அல்லாஹ். ஜமஅ நீங்க வந்து படிக்கிறதுக்கு சிரமமா இருந்தா ஒரு ஹர்ஃபுகளா சொல்லி சொல்லி படிக்கணும். ஜீம் ஃபத்ஹா ஜா, மீம் ஃபத்ஹா மா, ஐன் ஃபத்ஹா அ, ஜமஅ, حسد، ح فتحة ح، سين فتحة س، دال فتحة د، حسد. அடுத்தது வந்து ஹஷரா, ஹஷரா, ரேன்னு சொல்லக்கூடாது, ஹஷர இல்ல ஹஷரா. ح فتحة ح، شين فتحة ஷ، ரா فتحة ரா، ஹஷரா. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஹா, خشية، خا فتحة خا، شين كسرة شي، يا فتحة يا، خاشية. خا சரியா? خاشية، خاشيன்னு சொல்லாம خ என்று மெல்லினமா சொல்லாம خا என்று வல்லினமா சொல்லணும். خاشية، خاشية. அதே மாதிரி அடுத்த வார்த்தை خا ல قا، خا فتحة خا، لام فتحة لا، قاف فتحة قا، خالق، خالق. அடுத்தது خلق، خا ضمة خو، لام كسرة لي، قاف فتحة قا، خلق، خلق. ஓகேவா? அடுத்த வார்த்தை ذكر، ذال فتحة ذا، كاف فتحة كا، را فتحة را، ذكر، ذكرன்னு சொல்லக்கூடாது, ذكر، ذكر. அடுத்தது ரா فتحة ரா، ஃப فتحة ஃப، ஐன் فتحة அ، رفع، رفع. கடைசி வார்த்தை رقبة، ரா فتحة ரா، ரேன்னு சொல்லக்கூடாதுன்னா ர இல்ல ரா. ரா فتحة ரா، قاف فتحة قا، با فتحة با، تا كسرتين تن، رقبة، رقبة، ركبة சொல்லாம رقبة அப்படின்னு சொல்லணும். நல்லா பாருங்க. இப்போ படிக்கிறேன். جمع، حسد، حشر، خشي، خلق، خلق، ذكر، رفع، رقبة. இப்போ இதுல உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த எழுத்துக்கெல்லாம் வல்லின எழுத்து, எந்த எழுத்தெல்லாம் மெல்லின எழுத்துன்னு சொல்லணும். வல்லின எழுத்தை வந்து என்னது நல்ல ஒரு உயர்ந்த எக்கோ சவுண்ட்ல சொல்லணும். மெல்லின எழுத்து கொஞ்சம் சாய்வா இருக்கும் அப்படின்னு தான் வித்தியாசம்னு சொல்லணும். இப்ப நம்ம இப்போவே அந்த வார்த்தைகளை படிச்சு படிச்சு நிறைய படிச்சு ஒண்ணு பழகினால்தான் அதுக்கு வந்து அதுல ஒரு பரிச்சயம் வரும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, ஜமஅ, ஜமஅ, ஜமஅ அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ ஜமஅ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? வல்லினம் ஆயிரும். ஜமஅ என்ன மூணுமே மெல்லின எழுத்து. அடுத்தது வந்து ஹசத, ஹசத அப்படின்னு சொல்லணும். ஹசாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய தன்மையை நீங்க மாத்திட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்லாம ஹசத. அதே மாதிரி இது முக்கியமா கவனிக்கணும். இதுல 2 எழுத்து மெல்லின எழுத்து, 3வது எழுத்து வல்லின எழுத்து. இப்போ இயல்பாகவே என்ன செய்யப்படுவோம்னா ரா வல்லினமானதுனால அதோட சேர்ந்திருக்கக்கூடிய ஷாவையும் வல்லினமாக்கி ஹஷாரா அப்படின்னு வந்துடும். ஹஷரா, ஹஷரா அப்படி பழகணும்.
حشر 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 அல்ல حشر அது மாதிரி خشي خا வல்லினம் ஷிய خشي خشي இங்க خلق خلق அப்படின்னு வந்தா மெல்லினம் ஆக்கிட்டீங்க அர்த்தம். லாம் மட்டும் மெல்லினம் خلق خلق அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா லாம நீங்க வல்லினம் ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். خلق 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 அடுத்தது خلق 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 இங்க ذكر ரா வந்து வல்லினம். ذكر 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 رفع رفع அப்படின்னு வரக்கூடாது. رفع மெல்லினம். ரா மட்டும் வல்லினம். رفع رفع இங்க ரகபத்தின் சரியா பாவும் தாஃப் கஸ்ரத்தைன் மெல்லினம். ராவும் காஃபும் வல்லினம். ரகபத்தின் 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 இல்ல கவனம் ரக ரகபத்தின் ரகபத்தின் ரகபத்தின். இப்போ இந்த 9 வார்த்தைகளையும் ஒன்று நல்லா படிங்க இன்ஷா அல்லாஹ். ஜமஅ ஹஸத ஹஷர خشي خلق خلق ذكر رفع رقبة. சரி.